வணக்கம். கணக்கு மணிக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.17 பயிற்சி 3.17 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அணி, அதை அப்படியே ஃப்ளூரலில் சொல்லணும்னா மேட்ரிசிஸ் அணிகள் பார்ப்போமா. இந்த எக்ஸசைஸில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 4 இருக்குது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 7 இருக்குது. அந்த 7 ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர் பாருங்கன்னு. இது ஃபஸ்ட்டு சம். இது செகண்ட் சம்முக்கான ஆன்சர். இது தேர்டு சம்முக்கான ஆன்சர். இது அதுலேயே செகண்டு. இது ஃபோர்த்து சம்முக்கான ஆன்சர். இதெல்லாம் எப்படி போடலான்னு இப்போ சொல்ல போகிறேன். ஒன் டைம் பார்த்துக்குங்க, நோட்டில் காப்பி பண்ணுறதை நான் பண்ணிக்கங்க. இது சிக்ஸ்த்து சம்முக்கான ஆன்சர். இது செவன்த்து. இது செவன்த்லேயே செகண்ட் சம். இது செவன்த்லேயே தேர்டுக்கான ஆன்சர். அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.17 கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போது இந்த ஆன்சர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடிக்கன்னு இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய அனைத்து கணக்குகளும் நாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா. பாருங்கன்னு, மேட்ரிக்ஸ் அணி அப்படிங்கும்போது நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவதுக்குன்னு நம்ம வீட்டில் கேலண்டர் இருக்குது இல்லையா, மந்த்லி கேலண்டர் இருக்குது இல்லையா, மந்த்லி மாத கேலண்டர். அதில் நம்பர்ஸ் எப்படிக்கன்று இருக்குது, அதாவது இப்படி லைனாக இருக்கும் இல்லையாக்கன்னு, லைனாக இருக்கும். இப்படியும் சில காலண்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். சண்டே மண்டே டியூஸ்டேன்னு இப்படி இருக்கும். சில காலண்டரில் சண்டே மண்டே டியூஸ்டேன்னு இப்படி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஓகே, இப்போ நம்ம கட்டுறக்கூடிய நம்பரை அந்த ஃபார்மில் அமைக்கிறோம். ஓகேவா? பாருங்கன்னு நம்பர் போடுறேன். 5 2 -4 3 8 7 -1 9 8. ஓகேவா? கேலண்டரில் எப்படி இருக்கும் நம்பரு, லைனாக அடுத்தடுத்த நம்பர் கண்டினியூஸாக இருக்கும் இல்லைங்க. டேட் பார்த்திங்கன்னா 1 2 3னா அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். பட் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்க போகிறதில்ல, அதில் இருக்கிற எப்படி அமைப்பு இருக்குமோ அதை மட்டும், அந்த ஃபார்மேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கேலண்டரில் கூடிய நம்பர் மாதிரி நம்பர்ஸ் அடுக்கப்பட்டிருக்கும் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அணி அப்படின்னா அப்படி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதுக்கு ஒரு ப்ராக்கெட் எப்படி இப்படி. ஓகேவா கண்ணு? இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு தெரியுது. ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பேசிக்காக 2 விஷயங்கண்ணே. அதாவது ஒன்று ஆர்டர், இன்னொன்று எலமெண்ட். ஆர்டர்னால் எனக்குன்னு தமிழில் வரிசை. ஆர்டர், அந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் நமக்கு ஆர்டர் சொல்ல தெரியணும். அணிக்கு வரிசை சொல்ல தெரியணும். ஓகேவா? இன்னொன்று என்னக்கன்னு எலமெண்ட். எலமெண்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், தமிழில் சொல்லணும்னா உறுப்பு. ஓகேவா? இந்த 2 விஷயங்களும் ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக தெரியணும். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ஆர்டரை டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுக்குள்ளே எலமெண்ட்டில் கேட்டாங்கன்னா கொஷினில் ஆன்சர் பண்ண தெரியணும். புரிஞ்சுதுங்களா? இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போதுக்கான நம்பர் மட்டும் ப்ராக்கெட்டில் மட்டும் இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா. நம்ம செட் லாங்குவேஜில் படிச்சிருக்கிறவங்களுக்கான செட் A =
செட் பி ஈக்குவல் டு அப்படின்னு அது மாதிரி தாங்கன்னு இதுவும் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் நேம் கொடுக்கலாம். அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதே நேம் போட்டு ஃபாலோ பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளே கொடுக்கணும் அப்படின்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ மேட்ரிக்ஸுங்கிறது நம்பர் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்கும், அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஆர்டர்னால் என்னன்னாக்கன்னு ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து ரோ காலம், ரோ வைஸாக இருக்குது, காலம் வைஸ், அதை புரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு இப்போ இந்த 5ல் நான் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு ரோ. ஓகேக்கண்ணே, இது வந்து ரோ 1 R1, இது ஒரு ரோ R2, இது ஒரு ரோ R3. புரியுதாக்கண்ணே? ஒரு லைனு ஒரு ரோ. ஓகே, தமிழில் சொன்னோம்னா நிறை. ஓகேக்கண்ணே, இப்போ ஒரு லைன், அதாவது இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஒரு லைன் இப்படி அடித்து விடுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. புரிஞ்சுதுங்களா? 3 ரோ இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது இல்லையா? 3 ரோஸ் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா 3 நிறைகள் இருக்குது. ஓகேவா? ஓகே, ரோ கிளியர் ஆகிடுச்சுங்களா? ஓகே. அடுத்தது காலம்னா வெர்டிக்கல் லைன். இது ஹரிசாண்டல் லைனாக்கண்ணே, காலம்னா வெர்டிக்கல் லைன். எப்படி இப்படி கோடு போடுறோம் அப்படின்னா பாருங்கண்ணு 1 2 3. எத்தனை காலம் கண்டிருக்குது? 3 இருக்குது. அப்போது C1 C2 C3. புரிஞ்சுதாக்கண்ணே? ரோ 3 இருக்குது, அதே மாதிரி காலம் 3 இருக்குது. ஓகேவாக்கண்ணே? நிறை 3 இருக்குது. இப்படி சொல்லணும்னா அது நிரல் 3 இருக்குது. ஓகேவா? அப்போது நிறை எத்தனை இருந்துச்சுக்கண்ணே? 3 இருந்துச்சு. ரோ எத்தனை இருந்துச்சு? 3 இருந்துச்சு. காலம் எத்தனை இருந்துச்சு? அது 3 இருந்துச்சு. அப்படி போட்டாச்சு. 3x3, 3/3, 2 மாடலில் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா, எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸ்கிட்டே கீழே அப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் இதுதான். இந்த ஆர்டரை வச்சு சொல்லிடலாம் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இன்னொரு மேட்ரிக்ஸ் எழுதலாமா கண்ணே? இதே மாதிரி ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பாருங்கள். 2 1 5 7 11 -12 13 √2. எலமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். புரிஞ்சுதுங்களா? இப்படி கூட வரலாம். ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏ இல்லைனா பி, ஏதோ ஒன்று பி கொடுத்துக்கலாமா? பின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் யாருக்கெல்லாம் சொல்ல தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஆர்டர் எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆர்டர் உங்களால் சொல்ல முடியும். என்ன பண்ணுவீங்க? பென்சிலில் அடித்து பார்க்கலாம், தப்பில்லை கண்ணு. ஆனால் எக்ஸாமில் அப்படியே அடித்து விட்டுட்டு வந்துடாதீங்க, அவங்க தப்பு போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த ஆர்டரில் டவுட் வந்துச்சு அப்படின்னா அடித்து பார்த்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. எத்தனை ரோ கண்ணு? 2 ரோ. ஓகேவா? எத்தனை நிறைகள்? 2. ஓகே, காலம் பாருங்கள் 1 2. இப்படி வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிட்டே போகணும். ஓகேவா? அந்த லைனுக்குள்ளே எல்லா நம்பரும் கவர் ஆகிடணும். பாருங்கள், இங்கே 2 நம்பர் கவர் ஆகிடுச்சு, இங்கே 2 நம்பர் கவர் ஆகிடுச்சு, இங்கே இத்தனை நம்பர் இருக்குது. இன்னொரு லைன் போடுறேன். ஓகே, இன்னொரு லைன் போடுறேன், எல்லா நம்பரும் கவர் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? எத்தனை லைன் போட்டேங்கன்னு? வெர்டிக்கல் லைனு 1 2 3 4. குத்துக்கோடுகள் எத்தனை வரைஞ்சேன்? 4 வரைஞ்சிருக்கோம் இல்லையாக்கண்ணா? அப்போது காலம் எத்தனை? 4. ஓகேவா? அப்போது 2 ரோ 2 ரோஸு 4 காலம்ஸ். புரிஞ்சுதாக்கண்ணே? 2 நிறைகள் 4 நிரல்கள். இப்படி எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆர்டர் எழுத தெரியுமா? தெரியும். அப்படின்னா இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹோம்ஒர்க்கை எடுத்துக்கிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த சம் புரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக ஆன்சர் சொல்லலாம். இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டர் என்ன, இந்த அணிக்கான வரிசை என்ன சொல்கிறீங்களா?
ஓகே, இப்போ ஆர்டர் வரிசை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எலமெண்ட். எதெல்லாம் கண்ணு எலமெண்ட்டு? ஒரு மேட்ரிக்ஸ்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நம்பருமே எலமெண்ட். ஓகேக்கா, ஒவ்வொன்றும் அந்த மேட்ரிக்ஸ்க்கான எலமெண்ட். ஒவ்வொரு நம்பருமே என்ன சொல்லலாம்? உறுப்புகள். அந்த அணிக்கான உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அந்த எலமெண்ட்டில் 1 2 3 இல்லைனா வேறு வேறு நம்பர்ஸு ஏபிசிடி ரூட் வச்ச நம்பரு 2/3 4/3 அப்படி எப்படி வேணாலும் நம்பர்ஸ் வரலாம். ஓகேவா? ஓகே, எப்படி வந்தாலும் அதுக்கு ஒரு நேம் இருக்குது. எப்படி தெரியுமா? பாருங்கன்னு, இந்த 5 நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா A11 அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன கண்ணு? ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எலமெண்ட் நம்பர் 1 எலமெண்ட் ஏ ஃபார் எலமெண்ட் இதுதான் எலமெண்ட்டு. நான் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்தாச்சு. அது என்ன மிஸ் 1 1 அப்படின்னா இந்த 1 எதை குறிக்கிது அப்படின்னா அது எந்த ரோவில் எத்தனாவது ரோவில் இருக்குதுன்னு சொல்லுது. எத்தனாவது ரோவில் கண்டிருக்குது? 5 ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஓகேவா? 1 போட்டாச்சு. அப்போ இந்த 1 என்னவா இருக்கும்? கரெக்ட். எத்தனாவது காலம்? அதே 5ங்கிறது எத்தனாவது காலத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. ஓகேவா? பாருங்க, இந்த 5 ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 5 எப்படி சொல்லலாம்? A11 ஏங்கிற எலமெண்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டு. இந்த 5 ஈக்குவல் டு 5ங்கிறது அந்த மேட்ரிக்ஸில் A11 இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ரோல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 5. ஓகேங்கண்ணா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எது? 5. ஓகேவா? சரி, அப்போது A32 என்ன நம்பர் கண்ணு சொல்லுங்க பார்க்கலாம்? A32 ஏங்கிறது எலமெண்ட். ஓகே, 3ங்கிறது ரோ. தேர்ட் ரோ கண்ணு. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு, செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு, தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய நம்பர் சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. காலம் எத்தனாவது காலத்தில் இருக்கணுமா? 2ல் இருக்கணுமா? ஓகே கண்ணு. தேர்ட் ரோவில் செகண்டு காலமில் என்ன கண்ணு இருக்குது? 9 இருக்குது. அப்போது A32ங்கிறது என்னது? 9. புரியுதுங்களா? ஓகே, இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம ஏலியே நேம் கொடுக்கலாமா? அப்போது A11 இது A12 இது A13 ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம். ஓகேவா? இது A21. எப்படி கண்ணு 2 போட்டிங்க? செகண்ட் ரோ வந்துட்டோம் இல்லையா? ஃபஸ்ட் ரோ முடிச்சுட்டு செகண்ட் ரோ வந்தாச்சு. புரியுதுங்களா? அப்போது A2 ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1. இது ரோ, இது காலம். ஓகேவா? அப்போ இது என்ன கண்ணு? A செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது A செகண்ட் ரோ தேர்டு காலம். புரிஞ்சுதுங்களா? இது A ஃபஸ்ட்டு ரோ சொல்லலாமா? தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். A தேர்ட் ரோ செகண்ட் காலம். A தேர்ட் ரோ தேர்டு காலம். ஓகேவா கண்ணு? கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஓகே, இந்த எலமெண்ட்ஸை இந்த ஆர்டரை வச்சு இன்னும் குட்டியாக கணக்கு கொடுத்து டெவலப் பண்ண சொல்ல முடியும். எப்படி கண்ணு? A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டர் 3x3 நமக்கு தெரியும். ஓகே, அப்போ நானே ஒன்று சொல்கிறேன். AIJ இது என்ன கண்ணு அர்த்தம்? ஐங்கிறது ரோவில் வரக்கூடிய நம்பர். எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் என்னது? ரோவில் வரக்கூடிய நம்பர். ஜேங்கிறது காலத்துக்கான நம்பர். ஓகேவா? ஓகே, ஏஐஜே அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான ஆர்டர் 3x3ன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது எப்படிக்கன்னு அந்த மேட்ரிக்ஸை உருவாக்குவீங்க? 3x3 ஆர்டரில் ஏஐஜே அப்படின்னா A11 A12 A13.
3 வரைக்கும் தான் இல்லையாக்கண்ணா. அதே மாதிரி A21 A22 A23 அடுத்தது A31 A32 A33 ஓகேவா. இந்த மேட்ரிக்ஸ் தான் இப்படி கூட ஷார்ட்டாக சொல்லலாம். புரியுதா கண்ணு. அப்போது ஏஐஜே 3x3 இதுக்கான ஆன்சர் அதுக்கான மேட்ரிக்ஸை சொல்லுங்கள் அப்படின்னா உங்களால் எழுத முடியுமா? ஓகே, இதில் இம்பார்ட்டன் என்ன கண்ணு 3 தான். 3க்கு மேலே A14 போட்டுறக்கூடாது. அதே மாதிரி இங்கே A31 தான் லாஸ்ட் ரோ, A4142 போடக்கூடாது. ஓகேவா. கரெக்டாக ஆர்டரை மனசில் வச்சுக்கிட்டு ஏஐஜேக்கு 1 2 3 கொடுக்குறோம். அது இப்படி கரெக்டாக ஆர்டராக மேட்ரிக்ஸு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா. இதில் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா பாருங்கன்னு. சி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா. அது எப்படி இருக்குன்னா ஏஐஜே எப்பவுமே அதுதாங்கன்னு ஏஐஜே தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏஐஜே 2x3 போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் எப்படி அனுப்புகிறீங்க? இது 1 அப்படின்னு கொடுத்து இதுக்கான ஆன்சர் போடுங்கன்னு 2 அப்படின்னு கொடுத்து இதுக்கான ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். இது நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லையாக்கா நெஸ்ஸில் போட முடியும் அப்படின்னாலும் அனுப்பிச்சி வைங்க. அதாவது ஏ பக்கத்தில் குட்டி 1 2 3 போட முடியலனாலும் அப்படியே ஏ சைஸ்க்கே போடுங்க. A12 அப்படி போடுங்க. ஓகேவா. அழகாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அனுப்புங்க. சைடில் ப்ராக்கெட் போட முடியாது, அது நோ ப்ராப்ளம். பட் அதில் கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களால் அனுப்ப முடியும் அப்படின்னா அனுப்புங்க. அனுப்ப முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்துக்குங்க, தப்பில்லை. ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னொரு மாடல் கொடுக்குறேன். ஏஐஜே 3x3 ஓகே ஓகேண்ணே. ஏஐஜே 3x3 மேட்ரிக்ஸு. ஓகே, அதில் எலமெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படின்னு எழுதுவீங்க. அதுக்கு அவங்களே ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் அதே ஏவை போட்டுடுவோம். ஓகே, இது வெறும் மேட்ரிக்ஸ் மட்டும் அமைச்சு கொடுங்க அப்படின்னு 3x3ங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் போடுங்க அப்படின்னா ஓகே. இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பாருங்கன்னு, ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு சம் ஆப்ரேஷன் I+1/j அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன். இதுக்கான மேட்ரிக்ஸ் போடுங்க. ரெண்டாவது ஏஐஜே ஈக்குவல் டு I²J². இதுக்கான மேட்ரிக்ஸை போடுங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி கண்ணு போடுறது? ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? ஏஐஜே ஈக்குவல் டு I+1/j. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறதா உங்களுக்கு புரியுதா கண்ணு? அதாவது ஐஜேன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம 1 2 3 மட்டும் போட்டு ஏ கிட்ட தான் போட முடியும். ஆனால் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. 5 7 -3 -2 அந்த மாதிரி என்ன நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே, அதை நம்பராக மாற்றுறது தான் இந்த ஆப்ரேஷன். இப்போ புரியுதுங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக நாம் இப்போ நம்பராக மாற்ற போகிறோம். எப்படி? ஏஐஜே ஈக்குவல் டு I+1/j. ஓகே, அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அது A11 ஒன்னா, இந்த 1 தான் I, இந்த 1 தான் j. ஓகே, I+1/j. நமக்கு A11ல் ஐயும் 1 தான், I வந்து 1 தான். ஸோ 1+1/j 1 தான். ஸோ 2/1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே கண்ணு. A11ங்கும்போது அந்த இடத்துல I+1, ஐங்கிறது 1 தான், 1+1, ஜேங்கிறது 1 தான். ஓகே, 1 போட்டாச்சு. 2/1 2 வந்துடுச்சு. அப்போ இந்த எலமெண்ட் என்னவா கண்ணு மாறிடுச்சு? 2வாக மாறிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாமா? அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன கண்ணு கிடச்சிருச்சு? 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த எலமெண்ட் என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். A12
1 2. இது என்னக்கன்னு I plus 1 by 2. ஐங்கிறது 1 plus 1 by jங்கிறது 2. அப்போது 2 by 2 என்னக்கன்னு கிடைக்கும் 1. இப்போ இந்த செகண்ட் எலமெண்ட் என்ன 1. புரியுதுங்களா? ஓகே. I11 கண்டுபிடிச்சிட்டோம், I12 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A13 சாரி கண்ணி A11 கண்டுபிடிச்சிட்டோம், A12 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. அடுத்தது A13 அது என்ன கண்ணு வரும் 1 plus 1 by 3. அப்போது 2 by 3. தேர்ட் எலிமெண்ட் என்ன கண்ணு 2 by 3. ஓகே. அடுத்தது A21 இல்லையா கண்ணு அங்கே பாருங்கள் 1 1க்கு அப்புறம் 1 2 கண்டுபிடிச்சிட்டு 1 2 3 1 3 கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 2 1. ஓகேவா? A21 அப்போது 2 plus 1 by 1. 2 plus 1 என்ன கண்ணு 3. 3 by 1 3. அப்போ இந்த எலமெண்ட் என்னது 3. இது புரியுதா இல்லையா கண்ணு உங்களுக்கு? IJ அந்த ரெண்டு அந்த ஏ கிட்ட என்ன இருக்குதோ அதில் ஒன்று I இன்னொன்று J இல்லையா கண்ணு? இது I இது J அவ்வளோதான். ஆப்ரேஷன் என்ன I plus 1 by J. அதுக்கு எல்லாத்தையுமே அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது A22 அப்போது 2 plus 1 by 2 என்ன கண்ணு 3 by 2. ஓகேவா? இந்த எலமெண்ட் என்ன 3 by 2. அடுத்தது A23 அப்போது 2 plus 1 by 3. புரியுதா கண்ணு? அப்போது 3 by 3 என்ன கிடைக்கும் 1. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கண்ணு 1. அடுத்த எலமெண்ட் என்ன A1ல் சரி கண்ணு இருங்க. தேர்ட் எலமெண்ட் என்னது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். ஓகே. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போது 3 plus 1 by 1 என்ன கண்ணு வரும் 4 by 1 that is equal to 4. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன வரும் 4. அடுத்தது A32. ஓகே. அப்போது 3 plus 1 by 2 I plus 1 by J. இது I இது J. புரியுதுங்களா? அப்போது 3 plus 1 4 4 by 2 2. இங்கே என்ன போடுவீங்க 2. அடுத்தது A33 அப்போது 3 plus 1 by 3 4 by 3. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கண்ணு வரும் 4 by 3. அவ்வளோதான். பார்த்தீங்களா? A11 A12 இருந்த மேட்ரிக்ஸை நாம் ஒரு கரெக்டான நம்பர் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம் அவங்க கொடுத்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இது கவனமாக போடணும். I எது J எது எந்த எலமெண்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அதை எந்த இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதாக்கானே? இந்த இடத்துல இந்த எலமெண்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதனோட ஆன்சர் இங்கே தான் இருக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகேவா? இந்த எலமெண்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆன்சர் எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும். ஓகேவா? அப்படியே அந்தந்த எலமெண்ட் எந்த பிளேஸில் இருக்கோ அதே இடத்துல நாம் கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சிடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன். ஓகே. ரெண்டாவது ஒன்று கொடுத்துக்கிறாங்கன்னு இதுக்கும் பார்த்துடலாமா? AIJ ஈக்குவல் டு I² J². ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனாக எழுதிடலாம், அப்புறம் மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். A11 A12 A13 இதுக்கான ஆன்சர் I² J². I² இன்ட்டு J² இல்லையாக்கா? I² J² என்ன அர்த்தம்? I² இன்ட்டு J². ஓகேவா? அப்போது 1² இன்ட்டு 1² என்ன கண்ணு வரும் 1 இன்ட்டு 1 1 தான். அடுத்தது 1² இன்ட்டு 2². 2² 4 ஆகிடுச்சு. 4 இன்ட்டு 1 1. அடுத்தது 1² இன்ட்டு 3² என்ன கண்ணு வரும் 3 3s are 9. 9 இன்ட்டு 1 9. இங்கே என்ன கண்ணு வரும் சரி 2 2s are 4. 4 இன்ட்டு 1 4. அடுத்தது A21 2² இன்ட்டு 1². 2 2s are 4. 4 இன்ட்டு 1 4. A22 2² இன்ட்டு 2². 2 2s are 4. இது ஒரு 4. 4 இன்ட்டு 4 16. A23 2² இன்ட்டு 3². 2 2s are 4.
into 3 3s are 9, 9 4s are 36. Okay, a 3 1, 3 square into 1 square, 3 3s are 9, 9 into 1 9. A 3 2, 3 square into 2 square, 3 3s are 9, 2 2s are 4, 4 9s are என்னக்கண்ணு 36. ஓகேவா? அதுவே தான், புரியுதுங்களா? இந்த ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இது 2 3, இது 3 2, அதனால். ஓகே, அடுத்தது ஏ 3 3, அப்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் என்னக்கன்னு வரும் 9 இன்ட்டு 9, 9 9s are 81. புரிஞ்சுதுங்களா? இப்போ எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னக்கன்னு 1, இது 4. நீங்கள் இப்படி காலமாக எழுதுனால அது இப்படி காலமாக எழுதிடாதீங்கன்னு. இது ஃபஸ்ட்டு ரோ இல்லையாக்கன்னு, இந்த 149ங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோக்கான எலமெண்ட்டு, இது தேர்ட் ரோக்கான எலமெண்ட்டு. பாருங்கன்னு, தேர்ட் ரோ எல்லாமே 3 இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ எப்படி பண்ணலாம், நோட்டில் எழுதும்போது ரோ எலமெண்ட் எழுதும்போது இப்படி லைனாக இப்படின்ட்டு இதை வந்து இங்கே எழுதிருங்க, இதை இங்கே எழுதிக்கிங்க, ரோவாக கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் எடுத்து எழுதும்போது அப்படியே ரோக்கு எழுதிக்குவீங்க. ஓகேவா? அடுத்த ரோவை என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி செகண்ட் லைனில் வச்சுக்கோங்க. இந்த தேர்டு ரோவுக்கு தேர்ட் லைனில் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து ஃபார்ம் பண்ணிக்குவீங்க இல்லையா? பாருங்கள், எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியுமா? ஓகே, தெரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் இருக்குதுக்கன்னு, டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட் நமக்கு ஆர்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஏஐஜியில் கொடுத்தா எப்படி ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்குறது, A1 A2ன்னு போட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அந்த A1 நம்பர் என்ன, A22 A32 நம்பர் என்னன்னு கேட்டாலும் உள்ளேருந்து எடுத்து எழுத தெரியும். அடுத்தது அதுக்கு ஒரு நம்பரையே உருவாக்குங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணி ஏவாக இருக்கிறது எல்லாம் நம்பராக மாற்றவும் தெரியும். ஓகேவா? இதுவரை கிளியர் ஆகிடுச்சுங்களா? ஓகே, கிளியர் ஆகிடுச்சுன்னா ஒரு லைக் போடுங்கன்னு. அடுத்து என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா எனக்குன்னு, இது ஏ, அது A பவர் T, T ஃபார் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா, இங்கே ரோவில் என்ன எலமெண்ட்ஸ்க்குன்னு இருக்குது, 1 4 9 என்ன இருக்குது, 1 4 9. இதை அப்படியே எடுத்து அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி கீழே இறக்கிடணும். எப்படி இறக்குவீங்க, அப்படியே இறக்கிடுறீங்க. அப்போது 1 4 9 அப்படின்னு வந்துடும். ஓகே ஓகேண்ணா, இது அப்படியே வருது, அப்படியே வந்து இப்படி கீழே இறங்கிடுது. ஓகே, அப்போ கீழே இறங்கின எலமெண்ட்டு தான் இங்கே வந்து நிற்கிது. ஓகேவா? செகண்ட் ரோ அப்படியே இறங்குது, அப்படியே இறங்கி வந்து அப்படியே தாண்டி எதுவும் வச்சுக்கோங்களேன், தாண்டி வந்து இறங்கி நிற்கிது. அப்போது 4 16 36 இது என்ன ஆகிடுச்சுக்கன்னு அப்படியே இப்படி இறங்கிடுச்சு. அப்போது 4 16 36. ஓகே, அதே மாதிரி தேர்ட் ரோ என்ன பண்ணோம், அது கவர்மெண்ட் இருக்குமா, அதுவும் கிளம்பிடும். அப்படி போயிட்டு அப்படி போய் இறங்கிடுது. அப்போது 9 36 81. ஓகேவா? அது அப்படியே இங்கே எழுதிக்கிங்க, 9 36 81. இவ்வளோதாங்கண்ணே ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸில் பார்த்தீங்கன்னா ஏல ரோவாக இருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸில் காலமாக மாறியிருக்கும். ஏல நிறையாக இருப்பது ஏ பவர் டி, ஏ டிரான்ஸ்போஸ் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிரலாக மாறியிருக்கும். மாறியிருக்கான்னு பாருங்கள், 149 ரோவில் இருக்கும்போது இங்கே 149 காலத்தில் வந்துடுச்சு. ஓகே, 416 36 செகண்ட் ரோவாக இருக்கிறது 416 36 செகண்ட் காலமாக மாறிடுச்சு. அடுத்து 9 36 81ங்கிறது தேர்டு ரோவாக இருக்கிறது இங்கே தேர்டு காலமாக மாறிடுச்சு. புரிஞ்சுதாக்கண்ணே? அவ்வளோதான். அங்கே ரோவாக இருக்கிறது இங்கே காலமாக மாறிடும், அங்கே காலமாக இருக்கிறது இங்கே ரோவாக மாறிடும். அங்கே காலம் என்னக்கண்ணே 149 அதுதான் ரோ காலம், இங்கே ரோ. அது பார்த்திங்கன்னா ரோவும் காலமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய சேஞ்ச் தெரியல. சரி, செகண்டு காலம் பார்க்கலாமே. 416 36 இது செகண்டு காலம். நமக்கு செகண்டு காலம் பாருங்கள், இங்கே இப்படி மாறிடுச்சு, ரோவாக மாறிடுச்சு. 416 36. ஓகேவா? 9 36 81 தேர்டு காலம், இங்கே தேர்ட் ரோ.
ஓகேவா? அப்போ நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் ஒவ்வொரு ரோவும் போய் இப்படி இறங்கிடுச்சுன்னா ரெண்டாவது ரோ போய் ரெண்டாவதாக இறங்கிடுச்சு, மூணாவது ரோ போய் மூணாவது இறங்கிடுச்சுன்னா இது ஏ டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் சொல்லுங்க பார்க்கலாங்கன்னு. பி அப்படிங்கிறது 2783. ஓகே, அப்போ பி டிரான்ஸ்போஸ் என்ன கண்ணு வரும்? ஃபஸ்ட்டு ரோ அப்படியே போயிட்டு காலமாக இறங்கிடும். அப்போது 27. ஓகே, அப்படியே செகண்ட் ரோ அப்படியே போயிட்டு ரெண்டாவது காலமாக இறங்கிடும். அப்போ 8 - 3. அவ்வளோதான். இது பி டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேங்கண்ணே. இப்போ மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் எழுத தெரியும் நமக்கு. என்ன எழுதுவீங்க? இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்ணு ஆர்டரு? 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ 2x2 ஆர் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, இதனுடைய ஆர்டர் என்ன கண்ணு? 2x2. ஓகேவா? ஓகே, இந்த ஆர்டரை வச்சு இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? நான் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி என்ன தான் போடுறோம்? மல்டிப்ளை தான் போடுறோம். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை எலமெண்ட்டுக்குன்னு வரும்? 4. அதுதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் திஸ் மேட்ரிக்ஸ். புரியுதாக்கண்ணே? ஆர்டரை அப்படியே இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, அப்போது 3x5 அப்படி ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட்டுக்குன்னு இருக்கும்? 15 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்படி கூட கொஷின் கேட்பாங்க 1 மார்க்கில். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ 2x6ல் 2x6ன்னு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ 3x3 மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? கரெக்ட், 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது 3x2ல் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். அப்போது 2x3ல் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். புரிஞ்சுதாக்கண்ணே? இது வேறு மேட்ரிக்ஸ், இது வேறு மேட்ரிக்ஸ். 3x2னா 3 ரோ இருக்கும், 2 காலம் தான் இருக்கும். 2x3னா 2 ரோ தான் இருக்கும், ஆனால் 3 காலம் இருக்கும். புரிஞ்சுதாக்கண்ணே? ஓகே, அப்போ ஆர்டரை கொடுத்தா அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? ஓகே, சரி. அதையே கொஞ்சம் மாற்றி எலமெண்ட்டை கொடுத்தா அது எந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? பாருங்கள், 8 எலமெண்ட்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். அது எந்த ஆர்டரில் கண்ணு இருக்கும்? மேபி 1 × 8 இருக்கலாமா? ஒரே ரோ ஆனால் 8 காலம் இருக்கலாமே, தாராளமாக இருக்கலாம். அப்படி கூட மேட்ரிக்ஸ் உண்டு. பாருங்கன்னு, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 7 13 -2 6 11 அப்படின்னு கூட மேட்ரிக்ஸ் இருக்கும். எத்தனை ரோ கண்டு இருக்குது? ரோன்னு பார்த்தா ஒரே ரோ தான். ஒரு டைம் கோடு போட்டிங்கன்னா ஒரு ரோலேயே எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இப்போது ரோ எத்தனை கண்ணு? 1 தான். காலம் லைன் போடுங்க பார்க்கலாம். ஒரு வெர்டிக்கல் லைன், 2வது லைன், 3வது லைன், 4வது லைன், 5வது லைன், 6வது லைன். எத்தனை வெர்டிக்கல் லைனில் எல்லா நம்பரையும் கவர் பண்ணீங்க? பாருங்கள், 6 லைன்ஸ். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லுவீங்க? 1x6. 1x6 ஆர் 1/6 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் என்ன கண்ணு? 1 × 6. இப்படி கூட மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்படி ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேக்கண்ணா? ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்குதுன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்க்குன்னு? ரோ மேட்ரிக்ஸ். இதில் காலம் தானே மிஸ் அதிகமாக வருது, அப்போ காலம் மேட்ரிக்ஸ்ன்னு தானே சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாங்கன்னு. எது ஒன்று இருக்குதோ அந்த மேட்ரிக்ஸ். ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்போ காலம் மேட்ரிக்ஸ் எப்படி போடுவீங்க? இது ரோ மேட்ரிக்ஸ் நேம். ஓகே, அப்போ காலம் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டிருக்கோம் பாருங்கள். ஒரு பீன் எடுத்துக்கலாம். 1 12 13 7 6 இப்படியும் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் தான் காலம் மேட்ரிக்ஸ். இதுக்கான ஆர்டர் பார்த்திங்கன்னா பாருங்கன்னு, எத்தனை ரோ இருக்குது? ஒரு ரோ ஒரு கோடு போட்டால் அதில் ஒரே ஒரு நம்பர் தான் கவர் ஆச்சு.
இன்னொரு ரோ போட வேண்டியது இருக்குது, இன்னொரு ரோ போட வேண்டியது இருக்குது, இன்னொன்று. எத்தனை கோடுகள் கண்ணு போட்டேன்? 5. அப்போது 5 ரோ. ஹரிசாண்டல் லைன் எத்தனை போட்டோம்? 5 போட்டோம். ரோ எத்தனை இருக்குது? 5 இருக்குது. சரி வாங்க வெர்டிக்கல் லைன் போடலாம். ஒரே லைனில் எல்லா நம்பருமே கவர் ஆகிடுச்சே. ஓகே, அப்போது 5/1, 5x1. இது என்ன மேட்ரிக்ஸ் கண்ணு? இதோட ஆர்டர் என்ன கண்ணு? 5x1. ஓகேவா? இப்படியும் மேட்ரிக்ஸ் இருக்கும், இப்படியும் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்கு காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேக்கா? காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல காலம் ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்றுக்கு தான் வேல்யூவாக சொல்லி அதை வச்சு தான் நேம் சொல்லணும். அதிகப்படியான நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேமை சொல்லக்கூடாது. எது ஒன்று இருக்கோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸ்க்கான நேம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது 8 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸு 1x8 கூட இருக்கலாம். ஓகேக்கண்ணே? ஒரே ஒரு ரோ 8 காலம், இதுலேயே இன்னும் 2 எலமெண்ட்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா வந்துடும் இல்லையாக்கண்ணே? ஓகே, அடுத்தது எப்படி இருக்கலாம்? சான்ஸு. ஒரு 8 எலமெண்ட் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை எத்தனை சான்ஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது நம்பர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக்கில் குட்டி குட்டியாக கொடுத்து எல்லாம் அடுக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ரிக்ஸ் மாதிரி அடுக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன மாடலில் அடுக்க முடியுமோ அடுக்குவீங்க இல்லையாக்கண்ணே? ஸோ அது மாதிரி. ஆனால் வந்து குறையாக இருக்கக்கூடாது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 1 7, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 6, இங்கே கேப்பு இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருக்கணும். ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் என்ன சேஃபில் இருக்கணும்? மேட்ரிக்ஸுங்கிறது ஸ்கொயராக இருக்கணும், இல்லைன்னா ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஓகேக்கண்ணே? எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெக்டாங்கிள் இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஓகேக்கண்ணே? இந்த 3 மாடலில் தான் இருக்கணும். ஸ்கொயராக இருக்கணும் ஒன்றா, அதாவது 3x3, 2x2, 4x4 அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்கொயராக இருக்கும் இல்லையாக்கண்ணே? ஸ்கொயர்னா என்னது? 4 பக்கங்களும் ஒரே அளவாக இருக்கிறது. இங்கே 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் 4 எலமெண்ட். ஸ்கொயர்னால் எப்படிக்கண்ணே? எல்லா பக்கம் ஒரே அளவு இல்லையா? இங்கே 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி நமக்கு எலமெண்ட்டில் இங்கே 3 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி எல்லா ரோலையும் 3 எலமெண்ட் இருக்கணும், எல்லா காலத்துலேயும் 3 எலமெண்ட் இருக்கணும். எந்த பக்கம் ஆட் பண்ணி எந்த பக்கம் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரே அளவான நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு. இல்லை அப்படி இல்லைன்னா லென்த்து இப்படி ரெக்டாங்கிளாகவும் இருக்குது இல்லையாக்கா? அதாவது லென்த்தில் பார்த்திங்கன்னா அது காலம் நிறைய இருக்கும். ஒரு 5 காலம் போடுற மாதிரி இருக்கும். ரோ 2 ரோ கூட இருக்கும். ஓகே, இது பார்த்திங்கனாலும் ரோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் இருக்கும், காலம் ஒரு 2 இல்லை 1 போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சேஃப் வந்து கன்ஃபார்ம். இந்த கேப்பெல்லாம் விடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அப்போ 1x8. சரி வாங்க இதுக்கான ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ 8 என்ன சான்ஸில் பிரிக்கலாம்? 1x8, 1/8ங்கிற மேட்ரிக்ஸாக உருவாக்கலாம். ஒரு 8 எலமெண்ட் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை 1x8 மேட்ரிக்ஸாக அடுக்கி காமிப்பேன். ஓகே, அடுத்தது 2x4ஆகவும் அடுக்கி காமிப்பேன். ஏன்னா என்கிட்ட 8 எலமெண்ட் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ அந்த 8க்குள்ளே எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்கண்ணா? ஓகே, அடுத்தது 3 வச்சு பிரிக்க முடியுமா? முடியாது. 3 இன்ட்டு என்ன நம்பர் போட்டால் 8 வரப்போகுது? வராது. ஓகே, அப்போ 4 × 2ன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இதில் 2 ரோ கொடுத்து 3 காலம் கொடுத்தேன். இதில் சாரிக்கண்ணா 2 ரோ கொடுத்து 4 காலம் கொடுத்தேன். இதில் 4 ரோ கொடுத்து 2 காலம் கொடுக்குறேன். ஓகேக்கண்ணே? இதில் ரோ எத்தனை? 2 ரோ 4 காலம். இதில் 4 ரோ 2 காலம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த மாடலில் மேட்ரிக்ஸ் உருவாக்கலாம், இந்த மாடலில் உருவாக்கலாம், இந்த மாடலில் உருவாக்கலாம். அவ்வளோதானா கண்ணு? இன்னொரு சான்ஸ் இருக்குதா? இருக்குது. என்ன கண்ணு? 8x1ஆக கூட பண்ணலாம். 8 ரோ கொடுத்து ஒரே காலத்துக்குள்ளே அடுக்கலாம். முடியுமா கண்ணு? 8 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை வந்து 8 ரோவில் அடுக்கணும். அதாவது 1 7 8 11 12 ஒன்று 5 செகண்ட். ஓகே, 2 3 5 பாருங்கண்ணே 8 எலமெண்ட்ஸ் இருக்குதா? 4 4 இருக்குது. இது எத்தனை ரோ கண்ணு கொடுத்து நான் இப்போது ரோவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, காலம் பாருங்கண்ணே ஒரே காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? 8 × 1 அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனைன்னு கொடுத்துட்டு எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு கொடுத்துட்டு அதை எத்தனை வகையான மேட்ரிக்ஸாக உங்களால் அமைக்க முடியும் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுவும் உங்களால் முடியும்னு இப்போ நினைக்கிறேன் இல்லையா?
ஓகே, அப்போ ஹோம்ஒர்க்காக ஒரு நம்பர் எடுத்துக்கங்கன்னு 28 எலமெண்ட்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். அது எத்தனை மாடலில் உங்களால் அமைக்க முடியும், எத்தனை ஆர்டர் சொல்ல முடியும் சொல்லுங்கன்னு பார்க்கலாம். இது ஹோம்ஒர்க் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துக்குங்கன்னு இது பண்ணி பாருங்கள். ஓகேவா, உங்களால் எப்படிலாம் 28 மல்டிப்ளை போட்டு ரெண்டு நம்பராக பிரிக்க முடியுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா, ஓகே. அடுத்தது இப்படி கொடுத்துட்டு இப்படி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து 2 அணி கொடுத்து 2ஐயும் ஈக்குவல்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதா கண்ணு? 2 கொடுத்து 2 ஈக்குவல்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, என்ன பண்ணலான்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட் இதுக்கு ஆர்டர் செக் பண்ணிக்கணும். ஓகேங்கண்ணா, ஆர்டர் செக் பண்ணிக்கணும். ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2 பக்கம் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு அங்கே எலமெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது A11 இங்கே இருக்குதுன்னா இங்கே A11 இருக்கணும். A12 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே A12 இருக்கணும். இருக்குதான்னு பாருங்கள். ஓகே, இங்கே A21 இருக்குதுன்னா இங்கே A21 இருக்கணும். இங்கே A22 இருக்குதுன்னா இங்கே A22 இருக்கணும். ஓகேவா, ஓகே. அப்போ இது 2x2 மேட்ரிக்ஸு, இது 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஈக்குவல் பண்ணலாம். அவ்வளோதாங்கண்ணே. ஆர்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்தந்த பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்டு அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த சைடு மேட்ரிக்ஸ் இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். அதாவது இதுவும் A11 தான், இதுவும் A11 தான், ஈக்குவல். அப்போது 12 ஈக்குவல் டு ஒய், தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே இசட் இருக்குது. அப்போது 3 ஈக்குவல் டு இசட். அதே பிளேஸில் கண்ணு A12, இதுவும் A12 அதே பிளேஸில் தான் இருக்கணும். இங்கேருந்து இங்கே கனெக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல வேணும்னா அந்த மேட்ரிக்ஸில் அதே இடத்துல, இது வேணும்னா அந்த மேட்ரிக்ஸில் அதே இடத்துல. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் 3 ஈக்குவல் டு இசட். அப்போ எப்படி சொல்லலாம்? இசட் ஈக்குவல் டு 3 ஆன்சர். ஓகே, அடுத்து வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து பாருங்கள், 5 ஈக்குவல் டு 5. கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, 3 வேல்யூ கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி போடுவீங்களா? ஓகே, இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் ஏதாவது XYZ கொடுத்து அதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்படித்தான். ஃபஸ்ட்டு ஆர்டரை செக் பண்ணிக்கணும். ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே அதுக்கு ஆன்சர் போட முடியும். ஓகேவா, அடுத்து பாருங்கன்னு இப்படியும் கொடுப்பாங்க. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு எலமெண்ட்டு, 2ன்னு ஒரு எலமெண்ட்டு, இங்கே 5 + Z ஒரு எலமெண்ட்டு, இங்கே XYன்னு ஒரு எலமெண்ட். ஒவ்வொன்றும் ஒரு எலமெண்ட். 4 எலமெண்ட் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த பக்கம் 6, 2, 5, 8 இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். ரெண்டுக்கும் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஈக்குவல் பண்ண சொல்லிட்டாங்க, பண்ணிவிடுவோம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஏன்னா இது A11, இது A11. ஓகே, இது A12, இது A12. 2 ஈக்குவல் டு 2. அது பண்ணலாம், பண்ணனே விட்டுடலாம். ஓகே, 5 + Z இங்கே 5 ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஓகே, XY இங்கே 8 ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் XYZ அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி ஈக்குவல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து நாம் எப்படி ஈக்குவேஷன் 3 கொடுத்தா அதை சால்வ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடு இல்லைனா சப்ஸ்டியூஷன் மெத்தடு ஏதாவது ஒரு மெத்தடில் XY வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை இங்கே யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி தெரியுமில்ல கண்ணு? ஓகே, சரி வாங்க ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் பார்த்துடலாமா? இவ்வளோதான் கண்ணு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம். புக்கில் சம் பாருங்க. எக்ஸசைஸ் 3.17 ஃபஸ்ட்டு சம்மு. இந்த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு ரைட். ஃபஸ்ட் கொஷின், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் கொஷின் என்ன கண்ணு? த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டாவது, த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும். மூணாவது பாருங்கன்னு, ரைட் த எலமெண்ட்ஸ் A22, A23, A24, A34, A43, A44. ஆன்சர் எழுதலாமா?
ரெடியா? அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கண்ணே. தமிழ் மீடியம் இது வந்து ஓல்டு புக்குன்னு. பட் இந்த புக்கில் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா எக்ஸசைஸ் நம்பர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்கண்ணே. 3.17 போட்டிருக்கோம், அவ்வளோதான். சம்மெல்லாம் அதே தாங்கண்ணே. பாருங்கள் சம் பார்த்துக்குங்க. ஏ ஈக்குவல்னு கொடுத்து அணி கொடுத்துக்கிறாங்கண்ணே. என்ற அணியில் ஃபஸ்ட்டு கொஷின் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. உறுப்புகளின் எண்ணிக்கைக்குன்னு அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமில்ல? என்ன பண்ணுவீங்க? அப்படியே எண்ணி பார்த்து சொல்லிடுவீங்க. ஓகே. ரெண்டாவது அணியின் வரிசையை காண்க. வரிசையும் கண்டுபிடிக்க தெரியும். ஓகே. மூணாவது பாருங்கன்னு A22 A23 A24 A34 A13 A44 ஆகிய உறுப்புகளை காண்க. அதுவும் கண்டுபிடிக்க தெரியும். ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் அணியை அப்படியே எழுதியாச்சு. ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி நான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு ஃபஸ்ட் கொஷின் ஈஸியாக போட்டுடலாம், அதுக்காக. ஓகேக்கண்ணே. செகண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கண்ணே? த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அணியின் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியுமில்ல கண்ணு, எத்தனை ரோ எத்தனை காலம்னு எண்ணி பார்த்தா போதும். பாருங்கண்ணே, 1 2 3 4 எத்தனை ரோ கண்ணு? 4 ரோஸ் இல்லையா? காலம் பாருங்கள் 1 2 3 4 எத்தனை கண்ணு? 4 காலம்ஸ். ஓகேவா? நிறை தமிழ் மீடியம் பாருங்க கண்ணு. நிறை 4 1 2 3 4 நிறை எத்தனை கண்ணு? 4. நிரல் பாருங்க கண்ணு 1 2 3 4. ஓகே கண்ணு. நிரல் ரோ காலம் கரெக்டாக இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்க்கான? 4x4 மேட்ரிக்ஸ். ஓகே. அப்போ எழுதிடலாமா? த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4x4. அணியின் வரிசை 4 பெருக்கல் 4. ஓகேவா? அடுத்தது இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை. இது அப்படியே இன்ட்டு பண்ணாவே போதும் இல்லையாக்கண்ணே. எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இன்ட்டு பண்ணால் போதும் 16. ஓகேவாக்கண்ணே. அடுத்து தேர்டு என்னென்ன கொடுத்துருந்தாங்க? A22 A23 A24 A34 அடுத்தது A43 A44 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாமா? பாருங்கன்னு இதில் எழுதுங்க பார்க்கலாம். இது A11, இது A12, இது A13. நீங்கள் பென்சிலில் பக்கத்தில் எழுதலாம், தப்பில்லை. ஓகேக்கண்ணே. இது A14, இது A21, இது A22, இது A23, இது A24, இது A31, இது A32, இது A33, இது A34, இது A41, A42, A43, A44. அவ்வளோதான். இது எழுதிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து எழுதுனா போதும். ஆனால் கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? பாருங்கன்னு A22 அது என்ன கண்ணு? √7. ஓகேவா? அடுத்து A23 எங்கே கண்டு இருக்குது? பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ √3/2. ஓகேவா? ஒரு ஆன்சர் தான் இருக்கும், 2 இருக்காது இல்லையாக்கண்ணே. A23ங்கிறது 2 இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல தான் இருக்கும். அடுத்து A24 எங்கே கண்டு இருக்குது? பாருங்கள் 5. ஓகேவா? அடுத்தது A34 எங்கே கண்டு இருக்குது? A34 பாருங்கள் 0. அடுத்தது A43 என்ன கண்ணு? -11 பாருங்கள். A43 -11 கரெக்டாக இருக்குது. அடுத்தது A44 அது எங்கே கண்டுருக்குது? இங்கே இருக்குது, அது 1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் கண்ணு. செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் பாருங்க கண்ணு. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 elements, what are the possible orders it can have? இந்த மாதிரி நான் சொல்லணும்ல கண்ணு. 18 elements இருந்ததுன்னா அதில் பாசிபிள் ஆர்டர்ஸ் எந்தெந்த ஆர்டரில் மேட்ரிக்ஸ் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணு. அதே மாதிரி வாட் இஃப் இட் ஹேஸ் 6 elements, அதே மாதிரி ஒரு 6 element இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா எந்தெந்த மாடலில் எந்தெந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பாருங்கன்னு. 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? இல்லையா கண்ணு? 18 இருந்துச்சுன்னா எங்கே கண்ணு? பாருங்க இங்கே
18 இருந்துச்சுன்னா என்ன மாதிரியெல்லாம் வரிசைகள் அமைக்க முடியும், அடுத்தது 6 இருந்துச்சுன்னா என்ன மாதிரி வகைகளில் வரிசைகள் அமைக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு. 18 எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 × 18 பிரிக்கலாம், 2 × 9 பிரிக்கலாம், 3 × 6ன்னு பிரிக்கலாம், அடுத்தது 6 × 3ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இதை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி 9 × 2ன்னு சொல்லலாம், அடுத்து 18 × 1 சொல்லலாம். அவ்வளோதான். வேறு ஏதாவது மாடலில் பிரிக்க முடியுமாக்கன்னு முடியாது. 18 வந்து இப்படி மட்டும்தான் பிரிக்க முடியும். எப்படி 1 × 18, 2 × 9, 3 × 6, 6 × 3, 9 × 2, 18 × 1. ஓகேவா? அதே மாதிரி 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 6 உறுப்புகள். அதை எப்படி பிரிக்கலாம், 1 × 6, 2 × 3, 3 × 2, 6 × 1. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள். தேர்ட் சம் பாருங்கன்னு. கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ரேஷன் 2 ஃபங்க்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, எலமெண்ட்டை உருவாக்குறதுக்கான 2 ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்கண்ணா, எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அமைக்கணும், 3x3 இருக்கணும். அப்போ 3 ரோ எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி 3 காலம் எலமெண்ட்ஸும் வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? புரியுதுங்களாக்கண்ணா? ஓகே, இது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியும். எப்படி ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I - 2j அப்படிங்கிற ஆப்ரேஷன்னா ஃபஸ்ட்டு A11, A12, A13ன்னு கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எலமெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு அது மாதிரி இதுக்கு ஏஐஜே ஈக்குவல் டு I + j ³ / 3 இதுவும் போடுவோம் இல்லையாக்கண்ணா? அப்படியே தமிழில் பாருங்கன்னு. 3வது கணக்கு. பின்வருவனவற்றை கொண்டு 3x3 வரிசையை கொண்டு அணி A = AIJ காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சம் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் என்னென்னா AIJ = மாடுலஸ் ஆஃப் I - 2j, இன்னொன்று AIJ = I + j ³ / 3. ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு. அவங்க என்ன கண்ணு சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த 2 ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையாக்கண்ணா? ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸை உருவாக்கலாம். ஓகேக்கண்ணா, 3x3 மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஓகேக்கண்ணா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 3x3 மேட்ரிக்ஸை உருவாக்கியாச்சு. ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I - 2j. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் என்னக்கண்ணு, A11 அதை எடுத்துக்கலாமா? ஓகே, இங்கே ஐங்கிறது 1, ஜேங்கிறது 1. ஓகேங்கண்ணா, அப்போது I - 2j, அப்போது 1 - 2 × 2. இந்த மாடுலஸ் அப்படியே இருக்கட்டுங்கன்னு அப்படியே போடுங்க. என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதில் அப்படியே A11 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I இங்கே 1 தான், ஜேவும் 1 தான். ஓகேவா? ஓகே, பாருங்கண்ணு. 1 - 2 × 1, 1 அப்படியே போட்டுக்குங்க. 2 × 1 என்ன கண்ணு, 2 தான். அப்போது 1 - 2 மாடுலஸ் என்ன கண்ணு கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் -1 கிடைக்கும். ஓகேவா? இந்த மாடுலஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி ஆன்சரில் ப்ளஸ் கொடுத்துரும். ஓகே கண்ணு, மாடுலஸ்குள்ளே என்ன நம்பர் மைனஸ் நம்பர் இருந்தாலும் ப்ளஸ் நம்பர் இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் வரணும். ஓகேவா? அந்த சைன் மட்டும்தான் அது டோட்டலாக சைனை எடுத்துகிட்டு ப்ளஸில் கொடுத்துரும். அதனால் அது மாடுலஸ். ஓகேவா? எந்த ஒரு நம்பருக்குமே அப்படி தான் பாருங்கள். -7 இது மாடுலஸ் என்ன கண்ணு வேல்யூ, +7. ஓகேவா? +7 இருந்துச்சுனாலும் +7 தான். ஓகேவா? மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் ஆன்சரில் ப்ளஸ். ஓகேவா? செகண்ட் பாருங்கன்னு, A12 ரெண்டாவது நம்பர். இங்கே I1, J2, அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 2. 2 × 2 என்ன கண்ணு, 4. அப்போது 1 - 4, 1 - 4 என்ன வரும், 3 வரும். மாடுலஸ் ஆஃப் -3, அப்போ என்ன கண்ணாவும் +3 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது A13, மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 3. 2 × 3 என்ன கண்ணு, 6. அப்போது 1 - 6, 1 - 6 -5, மாடுலஸ் ஆஃப் -5 +5. ஓகேவா? அடுத்தது A21, இங்கே I வந்து 2, J1, அப்போது I - 2j, 2 - 2 × 1. 2 × 1 என்ன கண்ணு, 2 தான். அப்போது 2 - 2, 2 - 2 0, that is equal to 0. மாடுலஸ் ஆஃப் 2 - 2ங்கிறது மாடுலஸ்குள்ளே 0, ஸோ அதை நம்ம போட வேண்டியதில் டேரெக்டாக 0 போட்டுக்கலாம். அடுத்தது A22, அப்போது மாடுலஸ் ஆஃப் 2 - 2 × 2. 2 × 2 என்ன கண்ணு, 4. அப்போ 2 - 4, 2 - 4 -2 வரும். மாடுலஸ் ஆஃப் -2 +2. அடுத்தது A23,
பாருங்கள் A23 அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 6 2 மைனஸ் 6 2 மைனஸ் 6 மைனஸ் 4 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4 புரிஞ்சுதுங்களா அடுத்த எலமெண்ட் A31 அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 2 தான் 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 1 மாடுலஸ் ஆஃப் 1 அது 1 தான் ஆன்சர் அடுத்தது A32 3 மைனஸ் 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 4 அப்போ 3 மைனஸ் 4 3 மைனஸ் 4 மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஓகேவா அடுத்தது A33 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 6 3 மைனஸ் 6 என்ன வரும் மைனஸ் 3 வரும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஓகேவா இப்போ எல்லா நம்பரும் கிடச்சிச்சாக்கன்னு ஸோ எல்லாம் எடுத்து அப்படியே மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணிக்கலாமா பாருங்கள் இந்த நம்பர் போடும்போது கண்ணு மறக்காமல் கரெக்டாக எந்த பிளேஸில் எந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுடுங்க ஓகேவா அவ்வளோதான் அப்போது மேட்ரிக்ஸ் பாருங்க கண்ணு 1 3 5 0 2 4 1 1 3 அவங்க சொன்ன 3x3 மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தாச்சு ஓகேவா தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இஸ் த ரெக்வயர்ட் 3x3 மேட்ரிக்ஸ் தமிழ் மீடியம் தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணி எழுதிட்டு தேவையான 3x3 வரிசையை கொண்ட அணியாகும் தமிழ் மீடியம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல கண்ணு 3 பெருக்கல் 3 போட்டிருக்கலாம் ஓகேவா அதிலே செகண்ட் சப் பாருங்கன்னு ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே த ஹோல் கியூப் டிவைடட் பை 3 இப்போ என்ன கண்ணு பண்ணுவீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற குட்டி நம்பரை வச்சு இந்த எலமெண்ட் என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா ஓகே அப்போ இது ஐ இது ஜே அப்போது 1 + 1 த ஹோல் கியூப் பை 3 1 + 1 என்ன கண்ணு 2 2 கியூப் பை 3 2 கியூப்னா 8 8 பை 3 அப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன 8 பை 3 ஓகேவா அடுத்து A12 1 + 2 1 + 2 ஹோல் கியூப் பை 3 1 + 2ங்கிறது 3 3 கியூப் பை 3 என்ன கண்ணு வரும் 27 27 பை 3 27 வந்து 3 டிவைட் ஆகும் அது என்னவாயிடும் 9 ஆகிடுச்சு ஓகேவா அடுத்தது A13 அப்போது 1 + 3 த ஹோல் கியூப் பை 3 1 + 3 என்ன 4 4 கியூப் பை 3 4 கியூப்ங்கிறது 64 64 பை 3 இது ரெண்டு கேன்சல் ஆகுது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது A21 அப்போது 2 + 1 ஹோல் கியூப் பை 3 2 + 1ங்கிறது 3 கியூப் பை 3 ஸோ ஒரு 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் பாருங்கன்னு 3 கியூப் பை 3யா ஸோ 3 × 3 × 3 பை 3 கண்ணு அப்போ 3 கேன்சல் ஆகிடுச்சு 3 × 3 9 ஆன்சர் ஓகேவா இல்லைனா இந்த 3 இந்த கியூப் அடிச்சு இங்கே ஸ்கொயர்டு போடுங்க 3 ஸ்கொயர்டு ஓகேவா அது 9 புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்கள் A22 அப்போது 2 + 2 ஹோல் கியூப் பை 3 2 + 2ங்கிறது 4 4 கியூப் பை 3 4 கியூப் 64 64 பை 3 அவ்வளோதான் A23 2 + 3 ஹோல் கியூப் பை 3 2 + 3ங்கிறது 5 5 கியூப் பை 3 5 கியூப் 125 பை 3 அவ்வளோதான் A31 3 + 1 ஹோல் கியூப் பை 3 3 + 1 எனக்கு என்ன 4 4 கியூப் பை 3 4 கியூப் 64 64 பை 3 அடுத்தது A32 3 + 2 ஹோல் கியூப் பை 3 3 + 2ங்கிறது 5 5 கியூப் பை 3 இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்த நம்பரே வர மாதிரி இருக்குது இல்லையாக்கண்ணே ஓகே ஏன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படி அந்த ஆப்ரேஷனில் போடும்போது ஒரு சில நம்பர் திரும்பி வரும்போது அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள் இந்த 5 கியூப் ஏற்கனவே 2 டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது வந்திருக்குது 5 கியூப் 125 பை 3 அடுத்தது A33 3 + 3 ஹோல் கியூப் பை 3 3 + 3 அப்படிங்கும்போது 6 6 கியூப் பை 3 6 கியூப் எப்படி பிரிச்சுக்கலாம் 2 கியூப் × 3 கியூப்னு பிரிச்சுக்கலாம் அப்படி பண்ணாலும் சரி இது அப்படியே இன்ட்டு பண்ணிட்டாலும் சரி 3 கியூப் என்ன வருமோ அப்படி போட்டாலும் ஓகேக்கண்ணே ஸோ உங்களுக்கு அந்த நம்பர் சின்ன நம்பராக தெரியணும் அப்படின்னா நான் 2 கியூபு 3 கியூப்னு பிரிச்சுட்டேன் இப்போ இந்த 3யும் இந்த 3 கியூபு கேன்சல் பண்ணிக்கலாம் 3 ஸ்கொயர்டு 2 கியூப் அப்படிங்கிறது 8 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 9 இது ரெண்டும் இன்ட்டு பண்ணால் 72 ஓகேவா ஓகே வாங்க இந்த எலமெண்ட்டில் எடுத்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்கண்ணே 8 பை 3 9 64 பை 3 9 64 பை 3 125 பை 3 64 பை 3 125 பை 3 9 இந்த எலமெண்ட்ஸ் கரெக்டாக அந்தந்த இடத்துல கரெக்டாக எழுதிடுங்கன்னு மாற்றி எழுதிடாதீங்க ஓகேவா அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இஸ் த ரெக்வயர்டு 3x3 மேட்ரிக்ஸ் தமிழ் மீடியம் தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸ் இந்த அணி எழுதிட்டு தேவையான 3x3 வரிசை உடைய அணி ஆகும் புரிஞ்சுதுங்களா அடுத்த சம்ம ஃபோர்த்து சம் பாருங்கன்னு இஃப் A =
அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியும், போடலாமா? தமிழ் மீடியம் பாருங்கன்னு 4வது கணக்கு ஏ ஈக்குவால்ட்டுன்னு சொல்லி ஒரு அணி கொடுத்துக்கிறாங்கன்னு கொடுத்துட்டு எனில் ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை காண்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியுமில்ல. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியாச்சு. ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அவங்க என்ன கண்டு கேட்டாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டாங்க. ஓகேவா, அது எப்படி எழுதுவீங்க, இந்த ரோ எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு காலமாக வந்துடும் இல்லையாக்கண்ணா. அப்போது 5 4 3 பாருங்கன்னு ஃபஸ்ட்டு காலம் 5 4 3. ஓகேவா, அடுத்து இந்த செகண்ட் ரோ என்னவாங்கன்னா அப்படியே போய்ட்டு செகண்ட் காலமாக வந்துடும். அப்போது 1 - 7 9 1 - 7 9. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது தேர்ட் ரோ போயிட்டு அப்படியே தேர்டு காலமாக அப்படி இறங்கிடும். அப்போது 3 8 2 பாருங்கன்னு தேர்டு காலம் 3 8 2. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து சம் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கன்னு நான் இது உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இன்ட்ரடக்ஷனில். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இப்படி 2 பக்கத்தில் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கன்னு இந்த 2வை எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே இருக்குண்ணா. ஒரு மேட்ரிக்ஸ் பக்கத்தில் வெளியே ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை எப்படி உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணு இப்போது இப்படி போடுவோம் இல்லையா, 2 அப்படி கொடுத்துட்டு உள்ளே வந்து எலமெண்ட்ஸ் வந்து 3 + 7x + 12 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த 2 உள்ளே இன்ட்டு பண்ணுவோம். 2 × 3 6 2 7s are 14x 2 12s are 24 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ 24 12 ஒய்யாக இருந்துச்சுன்னா 24y இல்லையா. அப்படி 2 உள்ளே இன்ட்டு பண்ணுவோம். அப்படித்தான் மேட்ரிக்ஸ்லேயும் மேட்ரிக்ஸ் பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள எல்லா நம்பர் கூட இன்ட்டு பண்ணணும். அப்போ இன்ட்டு பண்ண என்ன கண்ணு வரும் பாருங்கள், 2 2s are 4. நீங்கள் இன்ட்டு பண்ண மாதிரி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பும் போடலாம், இல்லை அப்படியே இன்ட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 2s are 4, அடுத்தது 2 4s are 8, 2 × x x கூட வரலாம். ஓகேவா, அப்போ 2x 2 × 3 6 2 2s are 4 2 11s are 22 2 × 0 0 2 5s are 10 2 × 3 6. ஓகேவா, இப்படி மேட்ரிக்ஸ் பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதை உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் பாருங்கன்னு இந்த சம் போட்டு பாருங்க பார்க்கலாம். -5 × 1 -5 -5 × மைனஸில் கூட இருக்கலாம், மைனஸில் இருந்தாலும் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கணும். -5 × 4 -20 -5 × -2 +10 -5 × +2 -10 -5 × -3 +15 -5 × -7 5 7s are 35 minus × minus plus அப்போது 35 + 35 -5 × +5 -25 -5 × 0 0 -5 × -5 -× plus 5 5s are 25. ஓகேவா, இப்படி போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி உள்ளே இன்ட்டு பண்ணிக்கணும். ஓகேவா, இதில் பாருங்கன்னு இப்போ நம்ம போடக்கூடிய சம்மில் மைனஸை மட்டும் கூட இன்ட்டு பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, ஏங்கிற செட்டு கொடுத்துட்டு ஏ = 2 1 3 7 6 12 0 13 22 இப்படி ஏ கொடுத்துட்டு இதுக்கு -a கண்டுபிடிங்க அப்படின்னா இது நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இது என்ன சொல்லுவீங்கன்னு, நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். தமிழில் சொல்லலாம் அப்படின்னா எதிரணி. இந்த ஏவினுடைய எதிரணி, இந்த ஏவினுடைய நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மைனஸை இன்ட்டு பண்ணணும், அவ்வளோதான். இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் செகண்ட். அப்போது -a அப்படிங்கும்போது எல்லா நம்பர்லேயும்
இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று மைனஸில் எடுத்துக்கிறேன். அதாவது எல்லா நம்பர் கூடையும் மைனஸை இன்ட்டு பண்ணணும். அப்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னவாயிருங்கன்னு மைனஸ் ஆகிடும். -2 ஆயிரும். இந்த 1 -1 ஆயிரும். 3 -3 ஆயிரும். 7 -7 ஆயிரும். இங்கே -6 நாம் எடுத்துக்கிட்டதுனால இங்கே என்ன கண்ணாகும் +6ன்னு ஆயிரும். ஓகே, ஒரு மைனஸை டோட்டலாக இன்ட்டு பண்ணுறது. இல்லைனா நீங்கள் இப்படி ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம், -1 இன்ட்டுன்னு போடலாம். இல்லைனா நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு ஒரு இது இருக்குது இல்லையா, நான் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒன்று நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏவிலேருந்து -a பண்ண சொன்னாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எலமெண்ட்டுக்கு அப்படியே சைன் ஆப்போசிட்டாக போட்டுருங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுருங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க. ஓகேவா? அப்போ 12 என்னக்கன்னாவும் -12, 0க்கு வந்து சைன் கிடையாது. 13 -13, 22 -22, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எதிரணியாக நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸாக பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து -a ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட அப்படியே மைனஸ் இன்ட்டு பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, வாங்க 4th சம் ஆன்சர் பார்க்கலாம். சாரி, 5th சம். If a equal to √7 - 3 - √5 to √3 - 5 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a. என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க? டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? -aவை கண்டுபிடிச்சிக்கணும். ஏவிலேருந்து -a. அது என்ன பண்ணுவீங்க? அப்படியே உள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்படி பண்ணிவிட்டு -a கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்ன கண்ணு? அப்படியே ரோவெல்லாம் வந்து காலமாக மாறுறது தான் டிரான்ஸ்போஸ் இல்லையா? அதான் பண்ணணும். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்க கண்ணு. 5வது கணக்கு. ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க. எனில் -aயின் நிறை நிரல் மாற்று அணியை காண்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஏங்கிற அணிக்கு -a கண்டுபிடிச்சிடலாங்கன்னு. அதுக்கப்புறம் அதை நிறை நிரலாக மாற்றிடலாம். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியாச்சு. a = √7 - 3 - √5 to √3 - 5. நீங்கள் எடுத்து எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கிங்க. நீங்கள் ஒரு மைனஸை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சரில் வேறு ஆன்சர் ஆயிடும். ஓகேவா? சரி, வாங்க ஏ வந்து -aவாக பண்ணலாம். -a என்னக்கன்னு உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் அப்படியே சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இது மைனஸ், இது மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் ஆகிடுச்சு, இது மைனஸில் இருக்குது, ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ ஏலேருந்து -a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? -aக்கு டிரான்ஸ்போஸ். அப்போது -aவினுடைய டிரான்ஸ்போஸ். ஓகேவா? அப்போது இந்த ரோ அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். பாருங்கள், -a டிரான்ஸ்போஸ் என்ன கண்ணாவது? -√7 3 இந்த ரோ அப்படியே காலமாக மாறிடுச்சா? -√3 7. அடுத்தது √5 - 2, √5 - 2. அடுத்து -√3 5, -√3 5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 6th சம். புக்கில் சம் பாருங்கன்னு. இஃப் a = சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் வெரிஃபை a டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் = a. அதாவது ஒரு அணிக்கு, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் எடுத்து மீண்டும் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அது ஃபஸ்ட்டில் இருந்த ஒரிஜினல் செட்டு ஏவே வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுதான் வரும். நம்ம போட்டும் பார்த்துடலாம். தமிழ் மீடியம் கணக்குன்னு 6வது கணக்கு. ஏங்கிற அணி கொடுத்துக்கிறாங்கன்னு. அடுத்தது எனில் ஏவினுடைய நிரல் நிறை மாற்றுக்கு மறுபடியும் நிரல் நிறை மாற்றினோம் அப்படின்னா ஏவே கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வருதான்னு பார்க்கலாங்கன்னு. ஃபஸ்ட்டு ஏங்கிற அணிக்கு ஒரு தடவை நிரல் நிறை மாற்றி பார்க்கலாம். மறுபடியும் 1 டைம் மாற்றி பார்க்கும்போது இந்த அணியே வருதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏவை எழுதியாச்சு. அதுக்கு 1 டைம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்போஸ் நிரல் நிறைய மாற்ற போகிறோம். என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபஸ்ட் ரோ போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு காலமாக வந்துடும். பாருங்கன்னு 5 2 2 வந்துருச்சா?
ஓகே, அடுத்தது இந்த ரோ என்னவாயிரும், செகண்ட் காலம் ஆயிடுச்சு பாருங்கள். மைனஸ் ரூட் ஆஃப் 17 0.7 5/2 என்ன எலமெண்ட் கொடுத்துருந்தா நமக்கு என்ன. நீங்கள் கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி எலமெண்ட்லாம் வந்தோடனே ஓகே இதை அட்டன் பண்ணவே வேண்டாம், ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்கன்னு. ஏன்னு கேட்டால் எலமெண்ட்டுக்குள்ளெல்லாம் எந்த ஒரு ஆப்ரேஷனும் கிடையாது, ப்ளஸ் பண்ணுறதோ மைனஸ் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. இதை அப்படியே எடுத்து ரோவை காலமாக மாற்றுறது தான். ஸோ என்ன எலமெண்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் ரோ என்னவாயிடுச்சுக்கன்னு செகண்ட் காலம் ஆகிடுச்சா. ஓகே, அடுத்து தேர்ட் ரோ என்னக்குன்னு ஆயிடுச்சு, தேர்டு காலமாக மாறிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ், ஏவினுடைய நிறை மாற்று அணி எழுதியாச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ்க்கு மறுபடியும் ஒன் டைம் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ இதுதான் ரோ. இந்த ரோ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் எடுத்து காலமாக எழுதிட்டீங்க பாருங்கள். 5 ரூட் ஆஃப் 17 8 எழுதியாச்சா. ஓகே, அடுத்த ரோ 2 0.73, அது அப்படியே அந்த ரோவை எடுத்து செகண்ட் காலம் 2 0.73, அடுத்து 2 5/2 2, இந்த ரோவை எடுத்து அப்படியே தேர்டு காலம் எழுதியாச்சா. ஓகே, இது பாருங்க நீ எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த சம் அப்படியே இருக்கா. 5 2 2 root of 17 minus root of 17 0.7 5/2 831. ஓகே வகன், அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம், ஏன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். therefore verified, நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 7th சம்ம பாருங்கன்னு புக்கில் சம்ம. Find the values of x, y and z from the following equations. இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் ஒய் இசட்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு சம்மு, செகண்டு சம்மு, தேர்டு சம், 3 சம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஈக்குவல்ட்டு கொடுத்தா அதிலிருந்து எப்படி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு. கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கணக்குகள் கொடுத்துருக்குறாங்கன்னு. எப்படி ஈக்குவல்ட்டு போட்டு 2 அணிகள் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சமப்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு மாறிகளுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அது மாதிரியே போடலாம் வாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு சம்மு ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட்னு எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சம்மு 12 3 x 5 ஈக்குவல் டு ஒய் இசட் 3 5. ஓகேவா. ரெண்டுக்கும் ஆர்டர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது 2x2 தான், இதுவும் 2x2 தான். ஓகே எழுதிக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே போதும். ஈக்குவலாக இருக்குது, ஆர்டர் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அவங்களே கொடுக்கும்போது கூட ஒருவேளை ஆர்டரில் மிஸ் ஆகிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டுக்கு சம் போட்டுட்டு தடுமாற வேண்டாம். ஓகேங்க. ஸோ ஆர்டர் ஈக்குவலான்னு பார்த்துட்டு இந்த சம் ஓகேவா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே சொல்யூஷன் பாருங்கன்னு. அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா. அப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல், இந்த ரெண்டாவதுக்கு இந்த ரெண்டாவது ஈக்குவல், இந்த தேர்டுக்கு இந்த தேர்டு ஈக்குவல், அதே மாதிரி இந்த நம்பருக்கு இந்த நம்பர் ஈக்குவல். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது பாருங்கன்னு ஒய் ஈக்குவல் டு 12, அடுத்தது ஸ்கொயர் போட்டுக்கலாமா பாருங்கன்னு. இசட் ஈக்குவல் டு 3, அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாமாக்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3, 5 ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். சொல்யூஷன் தீர்வு ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆர்டரா எக்ஸ் ஒய் இசட் ஆர்டரா எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான் ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கன்னு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்து 2, 5 ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் அடுத்த மேட்ரிக்ஸில் 6 2 5 8 ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ் தான், இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஓகே சமப்படுத்திக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு இந்த ஃபஸ்ட்டு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, அடுத்து இந்த 2 ஈக்குவல் டு 2 அதை விட்டுடலாம். இல்லைங்க 2 ஈக்குவல் டு 2 நமக்கு தேவையில்லை. எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா. ஒருவேளை இங்கே 2 ஈக்குவல் டு இங்கே 3 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது மேட்ச் வராது, அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. இருந்தால் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் உங்கள் மிஸ்டேக் எடுத்துக்கோங்க. ஓகேவாண்ணா. ஏன்னா ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணும்போது
ஒரு கான்ஸ்டன்ட் அதே கான்ஸ்டன்ட்டுக்கு தான் ஈக்குவலாக இருக்க முடியும். இல்லைங்க 2 அப்படிங்கிறது 2க்கு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்க முடியும், வேறு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது இல்லையா. ஓகே, அடுத்து 5 + z = 5, xy = 8 எடுத்து எழுதிக்கலாமா. பாருங்கன்னு 5 + z = 5, xy = z. எக்ஸுக்கு அப்புறமா எக்ஸ் வர மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதிட்டேன். அடுத்தது இதை ஈக்குவல் பண்ணி இங்கே எழுதியாச்சு, இதை ஈக்குவல் பண்ணி இங்கே எழுதியாச்சு. அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அடுத்த மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய நம்பருக்கு மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேவா. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடு இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் 3 ஈக்குவேஷன் 3லேருந்து இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே வேறு எந்த வேரியபிளுமே இல்லை, ரெண்டு பக்கமே கான்ஸ்டன்ட் தான். அப்போது இசட் ஈக்குவாலிட்டி இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 5 - 5 என்ன ஆயிடுச்சு, 0 ஆகிடுச்சு. அப்போ இசட் = 0. ஓகேவா. அவ்வளோதான். இந்த வேல்யூ வச்சு இது ரெண்டும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டு XY மட்டும்தான் இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பாருங்கன்னு ஃப்ரம் 1லேருந்து x + y = 6 இருக்கா. அப்போ x = 6 - y அப்படின்னு சொல்லிட்டு y இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ எக்ஸுன்னு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. யூஸிங் இன்ட்டு இந்த எக்ஸை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போடுறீங்க. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் தானேக்கண்ணு. இங்கே எக்ஸ் என்ன 6 - ஒய்யா. அப்போ 6 - ஒய் இன்ட்டு ஒய். இந்த ஸ்டெப் புரியுதுலக்கண்ணு. அதாவது இதுக்குள்ளேருந்து எக்ஸை மட்டும் எடுத்தேன். எக்ஸ் = 6 - ஒய்ன்னு எடுத்தாச்சு. அந்த 6 - ஒய் வந்து எக்ஸுங்கும் போது இந்த இடத்துல கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா. அப்போ பாருங்கள் 6 - ஒய் இன்ட்டு ஒய் = 8. என்ன பண்ணலாம், ஒய்யை உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாமா. அப்போது ஒய் இன்ட்டு 6y - y இன்ட்டு ஒய் y² = 8. அடுத்த ஸ்டெப்பில் இந்த y² இந்த பக்கம் இருக்கட்டும். 6y இங்கே எழுதிக்கிங்க, 8 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ இது மைனஸ் ஆகிடுச்சு, =0. இல்லை ஃபஸ்ட்டு நம்பரே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாம். மைனஸ் வெளியே எடுத்து +y² ஆயிரும், இது -6y ஆயிரும், இது +8 ஆயிரும், =0. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இந்த 0 கூட போய் இன்ட் ஆயிரும், நான் டிவைட் ஆயிரும். எப்படி ஒன்று -1 போட்டிங்க அப்படின்னா 0 தான். 0 by anything 0 தான். ஓகேவா. அப்போது ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. y² - 6y + 8 = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கன்னு மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். அந்த ரெண்டு நம்பர் என்ன கேட்டிங்கன்னா -2 - அப்போது -2 - 4னா y - 2 y - 4 = 0, y - 2 = 0, இன்னொன்று y - 4 = 0. அப்போது y = 2 y = 4. -2 + 2 ஆயிரும், -4 + 4 ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கன்னு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குது நமக்கு. எக்ஸ் வேல்யூ வந்து XYZக்கு ஒரு வேல்யூ தான் நம்ம சொல்லணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குது. பரவாயில்ல, அப்படியே கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கன்னு y = 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் y வந்து 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா x + y = 6. அப்போ x + 2 = 6, x = 6 - 2 4 கிடைக்குது. ஓகே, y 2ன்னு கொடுக்கும்போது x 4 கிடைக்குது. அடுத்தது y 4ன்னு கொடுக்கும்போது x 2 கிடைக்குது. அவ்வளோதான், எந்த சேஞ்சும் கிடையாது. நீங்கள் x 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y 4ன்னு எடுத்துக்கங்க, z 0ன்னு எடுத்துக்கங்க கண்ணு. புரிஞ்சுதா கண்ணு. 0 z வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். x 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறீங்கன்னா y 4 z 0, இல்லை x 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y 2 z 0. ரெண்டு ஆன்சருமே கொடுத்துடலாம். பாருங்கன்னு இப்படி ஆன்சர் x = 2, y = 4, z = 0, or x = 4, y = அதாவது கண்ணு இங்கே 2 4 தான், வேறு எந்த நம்பரும் வரல. இங்கே 4ஆக இருக்குது, இது x 4 ஆகிடுச்சு. இங்கே 2ஆக இருந்துச்சு அப்படின்னா இங்கே y 2 ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நான் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் கிடையாது. அதனால் ரெண்டுமே ஆன்சர் தான், புக்லேயே தான் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் சம் பாருங்கன்னு அதுலேயே x + y + z அப்படிங்கிறது ஒரே எலமெண்ட். அதாவது இது ஒரு காலம் மேட்ரிக்ஸ்க்குன்னு x + y + zங்கிறது ஒரு எலமெண்ட்டு, இந்த பக்கம் ஒரு எலமெண்ட்டு, x + zன்னு ஒரு எலமெண்ட்டு, இங்கே ஒன்று, அதே மாதிரி y + zன்னு ஒரு எலமெண்ட்டு, இங்கே ஒரு எலமெண்ட்டு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1x3 மேட்ரிக்ஸ் தான். பாருங்கன்னு ரோ பார்த்திங்கன்னா 1 2 3, அப்போது 3, காலம் தான் 1, அப்போது 3x1 மேட்ரிக்ஸு. அதே மாதிரி தான் இதுவும் ரோ பாருங்கன்னு 1 2 3, காலம் 1, அது அப்போ 3x1. புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்படியே x + y + z = 9, x + z = 5, z + y + z = 7. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 கொடுத்துக்குங்க. 1 - 2 போட்டிங்கனாவே பாருங்கன்னு இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது. 1 - 2 கண்ணு, அதாவது 1 - 2 எதுக்காக கொடுக்குறோம்னா கண்ணு, இங்கே xz இருக்குது, இங்கே xz இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது
எக்ஸும் போயிடும் இசட்டும் போயிடும் ஒய் மட்டும் கிடைக்கும். அதனால் 1 - 2 இது ரெண்டையும் கூட மைனஸ் பண்ணலாங்கன்னு இது இசட் போக மீண்டும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இதில் எக்ஸு இசட் இருக்குது, இங்கே எக்ஸ் இசட் இருக்குது. அப்படியே மைனஸ் பண்ண அது 2 எலமெண்ட்டுமே போயிட்டு 2 வேரியபிளும் போயிட்டு ஒய் மட்டும் கிடைக்கும். அதுக்காக 1 - 2 கொடுத்துக்குங்கன்னு 1 என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, 2 செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குன்னு எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய்க்கு 0 கொடுத்துங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 0 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் சைன் சேஞ்ச் ஆயிரும். இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், ஒய் மைனஸ் 0 ஒய் தான், இசட் மைனஸ் இசட் 0 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒய் மட்டும் கிடச்சிது இந்த பக்கம். 9 - 5 4, ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சலாம். பாருங்கன்னு ஒய் 4 அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஓகே, ஒய் ஈக்குவல் டு 4 × 3. அப்போது ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7, ஒய் வந்து 4 அப்படின்னு 4 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7, இசட் ஈக்குவல் டு இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிருங்கன்னு. அப்போ 7 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த இசட் வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் போட்டலாம். பாருங்கன்னு இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. அது என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5, அதாவது எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 இருக்குது. இசட் வரத்தை 3 போட்டுக்குங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான், வேல்யூஸ் எழுதிக்கலாமாக்கண்ணே. எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு 3. அவ்வளோதாங்கண்ணே. எக்ஸசைஸ் 3.17 கம்ப்ளீட்டட். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்கன்னு கூடவே வரக்கூடிய பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுத்துருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்கன்னு. பாய் குட்டீஸ், ஆல் த பெஸ்ட். பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அணிகளின் வகைகள். என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? பாருங்கன்னு. ரோ மேட்ரிக்ஸ் நிறை அணி, அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ் நிரல் அணி, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணி, டயகனல் மேட்ரிக்ஸ் மூலை விட்ட அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் திசையிலி அணி, ஐடென்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் சமணி அல்லது அலகு அணி, அடுத்தது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜிய அணி அல்லது வெற்று அணி. இந்த இடத்துல கண்ணு நீங்கள் இந்த நல் மேட்ரிக்ஸ்க்கும் வெற்று அணிக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஜீரோ மேட்ரிக்ஸ் தான், அந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ பூஜ்ஜிய அணிங்கிறதையே மெயினாக எடுத்துக்கோங்க. நல் மேட்ரிக்ஸ்னு எங்காவது வர இடத்துல அது ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நல் மேட்ரிக்ஸு வெற்று அணினோடனே வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் இப்படி போட்டு விட்றாதீங்க. ஓகே, இப்போ வெற்று அதாவது எம்டி செட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா இப்படி போடுவோம். எம்டி செட்டுங்கும் போது செட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெறும் ப்ராக்கெட் மட்டும் போடுவோம். பட் அப்படி வந்து மேட்ரிக்ஸ் வராது, அணிக்குள்ளே எதுவுமே வராமல் இருக்காது, அது ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். ஓகே, ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு தான் இன்னொரு பேர் என்னென்னா நல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காது, சும்மா அதுக்கு ஒரு நேம் மட்டும் பூஜ்ஜிய அணிக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் வெற்று அணி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். இப்போதைக்கு கிளியராக ஓரளவு கிளியர் பண்ணேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எயித்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் முக்கோண அணி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னாவே ஸ்கொயராகவோ ஒரு ரெக்டாங்குலராக தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து 9th பாருங்கன்னா இந்த நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸு, அதை வந்து தமிழில் எதிரணி அப்படின்னு சொல்கிறோம். 10th பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் நிறை நிரல் மாற்று அணி. நான் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இன்னொரு டைம் சொல்கிறேன். அடுத்தது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சம அணிகள், ஈக்குவல் மேட்ரிக்ஸுக்குன்னு சம அணிகள். இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ், அது நமக்கு என்னன்னு தெரியலையே. ரோ மேட்ரிக்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? ரோ மட்டும் இருக்கும். ரோ மட்டும் இருந்துச்சுன்னா ரோ மேட்ரிக்ஸ், அதாவது பார்க்கும்போது நமக்கு ரோ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஓகே, அதாவது 2 7 -11 √3 அப்படி இருக்கலாம் இல்லையா? இப்போ ரோ மட்டும் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்த்தா ரோ மட்டும்தான் தெரியுது. காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது.
ரோ வந்து ஒரே ஒரு ரோ, காலம் பாருங்கன்னு 4 இருக்குது இல்லையாக்கா. நிறை வந்து எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று. நிரல் 4 இருக்குது. இருந்தாலும் இது என்ன சொல்லுவீங்க, ரோ மேட்ரிக்ஸ். எது ஒன்றே ஒன்று வருதோ அதை மட்டும் வச்சு இந்த மேட்ரிக்ஸ் சொல்லணும். ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ்க்குன்னு, ரோ மேட்ரிக்ஸ். இல்லைனா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு பார்க்கும்போது ரோ மட்டும்தான் கிளியராக தெரியுது இல்லையா, அது ரோ மட்டும்தான் தெரியுது. ஸோ அது ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா. அடுத்தது காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது பார்க்கும்போதே காலம் தான் தெரியும், ரோ வந்து தெரியாது நமக்கு. அப்போ அது எப்படி இருக்கும், 2 7 11 12 அப்படின்னு இருக்கும் பாருங்க இப்படி.